சிறுபான்மை விவகாரத்துறைக்கு முதன்முறையாக புத்த மதத்தைச் சேர்ந்த ஒருவர் அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதன் பின்னணி மற்றும் கடந்த கால வரலாற்றை விரிவாக பார்க்கலாம். பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள 293 எம்பிக்களில் ஒரே ஒரு இஸ்லாமியர், கிறிஸ்தவர் மற்றும் சீக்கியர் கூட இல்லை என்பது விவாத பொருளாக மாறியது. இந்த சூழலில் மத்திய அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட ஆச்சரியம் தரும் முடிவு இந்த குறையை நீர் செய்யும் விதமாக பார்க்கப்படுகிறது. ஆம், நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் உறுப்பினராக இல்லாத கேரளாவைச் சேர்ந்த கிறிஸ்தவரான ஜார்ஜ் குரியன் அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டு முக்கிய துறையில் இணை அமைச்சர் ஆக்கப்பட்டுள்ளார். சிறுபான்மை விவகாரத்துறை அமைச்சகத்திற்கு முதல் முறையாக பௌத்தரான கிரண் ரிஜிஜு அமைச்சராக்கப்பட்டிருக்கிறார். இணை அமைச்சர் பொறுப்பு ஜார்ஜ் குரியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு இஸ்லாமியர் கூட இல்லாததால் கிரண் ரிஜிஜு மற்றும் ஜார்ஜ் குரியனின் தேர்வு முக்கியத்துவம் பெறுகிறது. நாட்டின் மிகப்பெரிய சிறுபான்மை சமூகமான இஸ்லாமியர்களால் கூட கடந்த காலங்களில் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசின் கீழ் சிறுபான்மை விவகாரத்துறை அமைச்சகம் வழிநடத்தப்பட்டது உண்டு. முதல் முறையாக பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்ததும் 2014 மாநிலங்களவை எம்பி நஜ்மா ஹெப்துல்லாவை சிறுபான்மை விவகாரத்துறைக்கு அமைச்சராக நியமிக்கப்பட்டார். பின்னர் அவர் மணிப்பூர் ஆளுநராக நியமிக்கப்பட்ட போது ஜூலை 2016 ராஜினாமா செய்தார். அத்துறைக்கு 2014 முதல் இணை அமைச்சராக இருந்த முக்தார் அப்பாஸ் நக்வி அமைச்சராக பதவி உயர்த்தப்பட்டு 2019 வரை பணியாற்றினார். பிரதமர் மோடி அரசின் இரண்டாவது பதவிக்காலத்தில் ஜூலை 2022 வரை முக்தார் அப்பாஸ் நக்வி அமைச்சராக இருந்தார். தனது மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் முடிந்ததால் தொடர்ந்து அவரால் அமைச்சராக நீடிக்க முடியவில்லை. இதன் பிறகு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானிக்கு சிறுபான்மை விவகாரத்துறை கூடுதல் பொறுப்பாக கிடைத்தது. இந்து பார்சி இனத்தவரை மணந்த ராணிக்கு கிறிஸ்தவரான ஜான் பர்லா இணை அமைச்சராக இருந்து உதவினார். இதேபோல் பெரும்பாலும் இஸ்லாமியர்களால் வழிநடத்தப்பட்ட தேசிய சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவராக சீக்கியரான இக்பால் சிங் லால்புரா நியமிக்கப்பட்ட வரலாறும் உண்டு. காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் அப்துல் ரஹ்மான் அந்துலே முதல் சிறுபான்மை விவகாரத்துறை அமைச்சராக ஜனவரி 2006 நியமிக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து சல்மான் குர்ஷி மற்றும் ரஹ்மான் கான் ஆகியோர் பதவியேற்றனர். புதிய தலைமுறைக்காக GS பாலமுருகன்.